கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாய என் தகப்பன் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தாலும், ஆனால் வாழ்வு கொடுக்குற ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை, உயிருள்ள ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை, அதிசயமான ஒரு வார்த்தை, வெற்றியான ஒரு வார்த்தை, விடுதலையான ஒரு வார்த்தை, சந்தோஷமான ஒரு வார்த்தை, சமாதானமான ஒரு வார்த்தை, உயர்வான வார்த்தை, மேன்மையான வார்த்தை, அது எது என்று கேட்டால் என் தகப்பன் பேசின இயேசுவின் வார்த்தை, வேதத்தில் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உயிரடையாத காரியத்தை உயிரிட வைக்கும். அதனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இடைபடுகிற ஒரு காரியம், பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், சங்கீதம் 121:5, கர்த்தரை உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்கிறவர், உங்கள் வலப்பக்கத்திலே உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அவர் உங்களை காக்கிறவர், உங்கள் வலப்பக்கத்தில் உங்களுக்கு நிழல் போல் இருக்கிறார். உங்கள் மேலே வெயில் படாமல், உங்கள் மேலே தேவையில்லாத உலகப்பரமான பிரச்சனைகள் வராத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, உங்களுக்கு நிழலாக இருந்து உங்களை கரம்பிடித்து நடத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதிருங்கள், உலக மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், பிசாசை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். நான் உங்களை காக்கிற தேவன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அரணும் கோட்டையமாக இருக்கிறேன்றவர் சொல்லுகிறார். அதனால் இந்த நாளிலே பல காரியங்களை நினைத்து பயந்து போயிருக்கிறீங்களா? பல காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை காக்கிற தேவன், நான் உங்கள் வலப்பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு நிழலாக இருக்கிறேன், உங்கள் மேலே கடும் வெயில் படாது, நான் உங்களுக்கு நிழலில் கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனால் இந்த உலக பிரச்சனைகள் உங்களை ஒன்று செஞ்சிட முடியாது, இயற்கை சூழ்நிலைகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது, கடுமையான வெயில் உங்களை ஒன்று செய்ய முடியாது. அவர் நிழலாக இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, எங்களுக்கு நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர். எந்த போராட்டமும் எங்களுக்கு வராத அளவுக்கு, எந்த கடுமையான வெயில் எங்களை தாக்காத அளவுக்கு எங்களை பாதுகாத்து கரம்பிடித்து நடத்துகிற இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களோட வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.